வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நம்ம பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் 2 நாட்களுக்கு முன்னால் இந்தியாவுக்கு கிடைத்த பேரிடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு ஸ்போர்ட்ஸை பற்றி பார்க்குறோன்னா, இதில் நமக்கு தேவையான மருத்துவ ரீதியான சில முக்கியமான விஷயங்கள் அடங்கி இருக்குது, எடை சம்பந்தப்பட்டது. அதனால் இதை பார்க்குறோம். வினேஷ் போகத் என்ற 29 வருட மல்யுத்த வீராங்கனை, ஹரியானாவை சேர்ந்தவர், நல்ல ஃபார்மில் இருந்தவர், காமன்வெல்த் சாம்பியன், ஏஷியன் கேம்ஸ் சாம்பியன், இந்தியாவின் தலை சிறந்த மல்யுத்த வீராங்கனையாக அந்த பிரிவில் கருதப்பட்டு பாரிஸுக்கு சென்றார். புதன்கிழமை காலை நிர்ணயிக்கப்பட்ட எடையை விட 50 கிலோகிராமை விட 100 கிராம் அதிகமாக இருப்பதாக 7:15 மணிக்கு செய்தி வந்தது. ஒட்டுமொத்த இந்தியாவே ஸ்தம்பித்து விட்டது. ஆவலோடு தங்கம் அல்லது வெள்ளியை எதிர்பார்த்த மக்களுக்கு இது ஒரு பேரிடியானது. செவ்வாய்க்கிழமை காலையில் 49.9 கிலோகிராம் இருந்த வினேஷ் போகத் அப்போதைய டிஃபெண்டிங் சாம்பியன் ஜப்பானை சேர்ந்த சுசாக்கியையும் கியூபாவை சேர்ந்த குஸ்மான் என்பவரையும் அரையிறுதியில் தோற்கடித்து தன்னை சுற்றி ஒரு வெல்ல முடியுமா என்ற அரணை உண்டாக்கியிருந்தார். அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த பேரிடி. ஒட்டுமொத்த இந்திய குழுவுக்கும் வினேஷ் போகத்துக்கும் அவருடைய கோச்சிங் ஸ்டாஃபுக்கும் செவ்வாய்க்கிழமை சாயந்தரமே தெரிந்துவிட்டது அவர் அப்போது 52.7 கிலோகிராம் இருக்கிறார் என்று. இதை எப்படி குறைப்பது என்று இரவு முழுவதும் ஒரு தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. பட்டினி கிடப்பது, தண்ணீர் அருந்தாமல் இருப்பது, அதிதீவிர உடற்பயிற்சிகள் செய்வது, வாந்தி கொமட்டலை உண்டு பண்ணுவது, ஸ்டீம் பாத் எடுத்துக்கொள்ளக்கூடியது, இது ஏன் முடியை சிறிது வெட்டுவது போன்றவை. ஆனால் கடைசியில் எதற்கும் மசியவில்லை. அந்த பாழாய்ப்பான வேயிங் மிஷினானது புதன்கிழமை காலை 7:15 மணிக்கு சிறிதும் பரிதாபம் காட்டவில்லை. 50.1 கிலோ என்று சொல்லிவிட்டது. ஆகவே வினேஷ் போகத் அந்த போட்டியிலிருந்து வெளியே தள்ளப்பட்டார். வழக்கமாக வினேஷ் போகத்தானவர் அவரது உடல் எடை 55 கிலோகிராம். அவர் பொதுவாக 53 கிலோகிராம் கேட்டகரியில் தான் போட்டியிடுவார். ஆனால் இந்த தடவை எமர்ஜிங் ஸ்டார் விடிவெள்ளி அந்திம் பங்கால் என்பவர் போட்டியிடுகிறார் 53 கிலோகிராம் என்பதாலே 50 கிலோகிராமில் தன் பெயரை பதிவு செய்தார். யுனைடெட் வேர்ல்டு ரெஸ்லிங் மல்யுத்த முடிசூடா ஆளும் குழுவானது உடல் எடை சம்பந்தமான விதிகளில் மிகவும் கிளியராக உள்ளது, ஸ்ட்ரிக்டாக உள்ளது. இவர் 50.1 கிலோகிராம் இருக்கிறார் என்ற உடனேயே அவரை தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. யாரேனும் வேயின் தோல்வி கண்டால் அவர்கள் போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள், கடைசி ரேங்க் கொடுக்கப்படும் என்பது எல்லோருக்கும் முன்பே தெரிந்ததுதான். பிரிஜ்பூஷன் போன்ற ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சீஃபை எதிர்த்து போராடி வெற்றி கண்ட நம் வீராங்கனையால் இந்த முறை இந்த வேயிங் மிஷினை எதிர்த்து வெற்றி காண முடியவில்லை. விதிகளானது எல்லாவற்றிற்கும் மேலானவை, சாக்ரோசாங்க்ட் என்பார்கள். ஆகவே வினேஷ் போகத்தும் அவருடைய கோச்சிங் ஸ்டாஃபும் என்ன செய்தார்கள், எதனால் இது நடந்தது என்ற உண்மை வெளி உலகத்துக்கு எப்போதும் தெரிய போவதில்லை. மல்யுத்தத்திலிருந்து தான் ரிட்டையராக போவதாக அறிவித்து விட்டார். ஜாயின் சில்வர் மெடலாவது கொடுங்கள் என்று அவர் மேல்முறையீடு செய்திருக்கிறார். இதனுடைய படிப்பினை என்ன நமக்கு அப்படி என்று பார்த்தால், எல்லோரும் விதிகளை மதிக்க வேண்டும். எல்லோருக்கும் விதிகள் ஒன்றுதான். உடல் எடையை நினைத்த மாத்திரத்தில் இஷ்டத்துக்கு அதிரடியாக குறைக்க முடியாது. இது இரண்டையும் நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு இதில் கிடைத்த படிப்பினை.